கண்டுகொள்ளாத எடப்பாடி பழனிசாமி மன உளைச்சலால் அதிமுகவிலிருந்து விலகினார் ராஜேந்திர பாலாஜி. சற்று முன் திடீர் பரபரப்பு. அதிமுகவில் திடுக்கிடும் திருப்பம். தமிழ்நாட்டில் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். மறுபுறமோ மாவட்டம் வாரியாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டத்தையும் கூட்டி வருகின்றனர். அந்த வகையில் சிவகாசி மாவட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது. அந்த கூட்டத்தில் தேர்தல் பணிகள் குறித்தும் அதிமுக கொண்டு வந்த நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகைகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, தமிழ்நாட்டில் அதிமுகவிற்கான வெற்றி வாய்ப்பு அதிகரித்து வருகிறது. மேலும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்காக பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகிறார். இதனால் என்னை திமுக குறிவைப்பதாக கூறியிருக்கிறார். மேலும் தன்னை மிரட்டும் தோணியில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார். அது மட்டுமின்றி திமுக ஆட்சியை பொறுப்பேற்றதிலிருந்து தன் மீது பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கைது செய்தது என்றும் அவர் கூறியிருக்கிறார். தொடர்ந்து பேசிய ராஜேந்திர பாலாஜி, இந்த முறை நான் சிவகாசி தொகுதியில் தான் நிற்பேன். ஏனென்றால் இந்த தொகுதி தான் என்னை சட்டமன்ற உறுப்பினராக்கியது. மேலும் இந்த தொகுதியில் தான் நான் போட்டியிடுவேன் என்று கண்ணீர் மல்க கூறியது நிர்வாகிகளிடையே ஒருவித மன கஷ்டத்தை ஏற்படுத்தியது. பின்னரோ கூட்டத்தில் இருந்த நிர்வாகிகள் அனைவரும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கைத்தட்டியும் விசிலடித்தும் உற்சாகப்படுத்தினர். அதேபோல முன்னதாக அதிமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3.10 கோடி மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். அவர் அதிமுக ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராகவும் இருந்திருந்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு கேட்டிருந்த நிலையில் அதனை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்துதான் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமறைவாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்துதான் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வந்தனர். முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து ராஜேந்திர பாலாஜியை தனிப்படை போலீசார் தேடி வந்ததும் குறிப்பிடத்தக்கது. சுமார் 18 நாட்களுக்கு பிறகு ராஜேந்திர பாலாஜி கர்நாடகாவில் உள்ள ஒரு இடத்தில் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழக அரசியலிலேயே பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில்தான் இவர் மீது பல்வேறு வழக்குகள் இருந்தும் அதை தன்னுடைய வக்கீல்கள் மூலம் சரி செய்து ஒவ்வொரு வழக்கிலிருந்து விடுதலையாகி வருகிறார். ஆனால் இதற்கு ஒரு சின்ன உதவி கூட எடப்பாடி செய்யவில்லையாம். மேலும் கட்சிக்காக எவ்வளவோ உழைத்தும் தனக்கு ஒரு பிரச்சனை என்றால் எடப்பாடி குரல் கொடுக்காமல் அமைதியாக இருந்து வந்திருக்கிறார். இந்த தகவலை வெளிப்படையாக அவர் தெரிவிக்கவில்லை என்றாலும் மிகுந்த மன உளைச்சலில் ராஜேந்திர பாலாஜி கடந்த சில நாட்களாகவே இருந்து வந்திருக்கிறார். இதனால் இந்த அதிமுகவே வேண்டாம் என்று முடிவு எடுத்து அவர் கட்சியிலிருந்தே விலக உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது.